அனைவருக்கும் வணக்கம். உரிமையின் குரல், இது உங்களின் குரல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமது எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சர்ச்சைக்குரிய பேச்சும் அவருடைய கைதும். நமது தலைவர்கள், குடிமக்கள் அனைவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நமது நாட்டு மக்களுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மிகவும் புனிதமாகவும் நல்ல கருத்துக்களாகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள காலகட்டம் அந்த சூழ்நிலையில் உள்ளது. நீங்கள்லாம் பெரிய தலைவர்கள், இன்றைய முதல்வராக இருக்கட்டும், முன்னாள் முதல்வராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கட்சியில் பல இளைஞர்கள், தொண்டர்கள் படை அனைவரும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு நமது தலைவர் சொல்லிவிட்டார் என்று வேதவாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் நமது தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பேசும் வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர்களது உடல் மொழி செய்கையாக இருக்கட்டும். எடுத்துக்காட்டாக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கை செய்கை உடல் மொழி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது செய்தார்கள். அது எவ்வளவு பெரிய விவாத பொருள்களாக நடைபெற்றது. அவர்கள் பெரிய தலைவர்கள், ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒரு செயல், வார்த்தைகள் இரு அர்த்தங்களை குறிக்கும் பட்சத்தில் அது சமூகத்தில் பல விவாதங்களையும், இளைஞர்கள் மத்தியில் பல கெட்ட எண்ணங்களையும் விதைத்து விடுகிறது. அதேபோல் சட்டசபையில் தற்போதைய முதல்வர் மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களும் தன்னுடைய உடல் மொழி செய்கையை சட்டசபை சபாநாயகர் அவர்களிடம் அனுமதி பெற்றுதான் செய்தார். அது சட்டப்படியாக சரியாக இருக்கலாம். அதை வாதமாக நாம் சொல்லவில்லை. நமது முதல்வர் சட்டசபையில் இரு வேறு அர்த்தங்களை குறிக்கும் சைகையை செய்யும் பொழுது அது சமூக மக்களிடமும், அவர்களை மிகவும் நேசித்து கொண்டிருக்கும் இளைஞர்களிடமும் பல கெட்ட எண்ணங்களை உருவாக்கி சமூகத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. தற்பொழுது மாநாட்டில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர், விவசாயிகள் மாநாட்டில் தஞ்சாவூரில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அவரு காவேரிக்காக தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே அது. ஆனா தொண்டர்களிடத்துல, அதே இடத்துல தொண்டர்களிடத்துல வந்துட்டு ஒரு பெண்ணின் பெயரை குறித்து தொண்டர்கள் ஆரவாரம் செய்யும் பொழுது இருவேறு அர்த்தங்களை குறிக்கிறது. இது சட்டப்படி சரியா தவறா நீதியரசர்கள், காவல்துறை அது முடிவு செய்கிறாங்க. எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் நமது தமிழ்நாட்டில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு தலைவர்களும் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணங்களாக இருக்கிறது. குடிமகன்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், அனைவரும் நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாறி நமது இளைஞர்களையும் மாணவர்களையும் இந்தியாவில் நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயமாக நமது தமிழ்நாட்டினுடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும். தற்பொழுது போதைப்பொருள் கலாச்சாரம் பெருகிவிட்டது, மது கலாச்சாரம் பெருகிவிட்டது. ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தால் கண்கூடாக தெரிகிறது. அப்படி நமது சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தலைவர்கள் அனைவரும்
தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். மக்களிடம் நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும். உங்களை தலைவர்கள் செய்யும் செயல்கள் மக்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். யார் குடிமகன்கள் செய்தாலும் தலைவர்கள் செய்தாலும் கண்டிக்கத்தக்க விஷயம்தான், கண்டனத்துக்குரிய விஷயம்தான். சட்டத்துக்கு உட்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.